பெரியாருக்கு வந்து சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், நல்ல சாப்பாடு. கற்பூரி தாக்கூர்னு ஒரு சிஎம் இருந்தார் இதுல, பீகார்ல. அவரும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் சேர்ந்தவர். அவருக்கும் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடுவார். அதனால இவங்களாம் சாப்பாடுறானுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது எவ்வளவு கீழ்த்தரும். அவர்கிட்ட வந்து பல நல்ல குணம் என்ன, அவருடைய உடல்நலத்துக்கு பொருந்தாத பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தார் பெரியார். மணியம்மை வந்து அதை வந்து தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவருடைய உடல்நிலை வந்து ரொம்ப அக்கறையோட, திருமணத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்க வந்து அவருக்கு வந்து அவருடைய உடல்நிலை வந்து ரொம்ப அக்கறையோடு இருந்தார். ஏன்னா அவங்க குடும்பம் வந்து அப்படிப்பட்ட குடும்பம். இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை சொல்ற இவர் வந்து ஆரோக்கியத்தோடு ரொம்ப நாளைக்கு வாழணும்னு சொல்லி நினைச்சு, அதனால அவருக்கு உதவி செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு மணிமேகலை அம்மையை வந்து அங்கே அனுப்பி வச்சாங்க. அந்த காலத்துல இருந்து அவங்க உதவி செய்வா இருந்தவங்களும் சரி, அடுத்து மனைவியாற்றதுக்கு அப்புறம் சரி, அவங்க வந்து பெரியாருடைய உடல்நிலை பேணுவதில் அக்கறையோடு இருந்தாங்க. பெண் ஏன் அடிமையானால் ஒன்று எழுதியிருக்காரு. அவரை ஒரு நாத்தியர்னு சொல்லி பார்த்துடுறாங்க. பெரியாருடைய நாத்தியம் என்னன்னு சொல்லி கூர்மையா அவருடைய இதெல்லாம் வந்து அவர் எழுதின எழுத்துக்களை எல்லாம் படிச்சு பார்த்தா, நாத்தியம் வந்து அவருடைய அடிப்படை கொள்கை இல்லை, மனிதனுடைய சுயமரியாதை தான் அவருடைய அடிப்படை கொள்கை. அவர் சொன்னதெல்லாம், என்னுடைய சகோதரன் உன்னுடைய கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்றால் அந்த கடவுளை அருகில் சென்று பார்ப்பதற்கு, அந்த கோயிலுக்குள் செல்வதற்கு அவனுக்கு உரிமை இல்லை என்றால் அந்த கடவுள் எனக்கு வேண்டாம். அவருடைய நாத்தியம் இப்படித்தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த இட் எக்ஸ்பேண்டட் டு ரேஷனலிசம். இவற்றை வந்து கடவுள்கிட்ட விட்டு எல்லாம் சரியா போயிடும்னு சொல்றது மனித பிரயத்தனத்தை மழுங்கடிப்பது.